மாநிலங்களுக்கு வழங்கப்படும் 100 நாள் வேலை திட்ட நிதியை 60 விழுக்காடாக குறைக்க மத்திய அரசு திட்டம். 10 விழுக்காட்டிற்கு பதில் 40 விழுக்காடாக நிதி பங்களிப்பு உயர்வால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் சுமை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல என்று கோவில் நிர்வாகம் வாதம். இரவில் ஆலோசனை நடத்த விளக்கு ஏற்றுவதற்காக சமணர்கள் அமைத்த தூண் என்றும் விளக்கு. ஹஜ் இல்லத்திற்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை பன்னாட்டு விமான நிலையம் அருகே அமைய உள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஆயத்தமாகும் அதிமுக. விருப்ப மனு விநியோகம் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தொடங்கியது. சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம். மேலும் 2 அமைச்சர்கள் இணை பொறுப்பாளர்களாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பாஜக வெல்லக்கூடிய 50 தொகுதிகளின் பட்டியலை அமித்ஷாவிடம் நைனா நாகேந்திரன் வழங்கியதாக தகவல். சென்னையில் 4 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்பு. கூட்ஸ் ரயில் போல அப்டேட் இல்லாமல் இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அதிமுகவை இன்ஜின் இல்லாத வண்டி என்று விமர்சித்ததற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. இவர் ஒன்றும் பார்த்தா கூட்ஸ் ட்ரெயினாக இருக்காரு. இவருக்கு ஒரு அப் டு டேட்டாக இல்லைன்றது தான் ஒரு உதயநிதிக்கு பார்த்தீங்கன்னா நான் நேரத்தில் சொல்கிறேன். தன்னை துரோகி என்று கூறும் அன்புமணி மனசாட்சி இல்லாதவர் என்று ஜி.கே. மணி சாடல். ராமதாசோடு இணைந்து செயல்பட தயாராக இருந்தால் கட்சியை விட்டு விலகவும் தயார் என்று அறிவிப்பு. மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியே போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன். கூட்டம் முடிந்ததும் சொந்த செலவில் சுத்தம் செய்து தர வேண்டும். பெருந்துறை அருகே விஜய் பரப்புரை நடத்த இடம் வழங்கிய இந்து சமய அறநிலைத்துறை நிபந்தனை. தாவேக தலைவர் விஜயை முதலமைச்சராக்குவதை இலக்கு என்று தாவேக ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் பேச்சு. 234 தொகுதிகளிலும் தாவேக வெல்லும் என்றும் உறுதி. எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் பணியாற்றி வருகிறோம். வெற்றி என்பது மிக விரைவிலே இருக்கிறது. 2026 என்பது 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம், வெற்றிக்கணையை உருவாக்குவோம். அதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக. ஆடத்தை ஒப்படைப்போம், அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்ப்போம். ஜனவரி 9 கடலூரில் தேமுதிக மாநாடு. அனைவரும் தவறாது கலந்து கொள்ள பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு. நேற்று டெல்லியில் நடத்திய போராட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக சர்ச்சை முழக்கம் என்று குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி, சோனியா காந்தி மன்னிப்பு கோரி பாஜக எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் அமளியில் ஈடுபட்டதால் முடங்கிய நாடாளுமன்றம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீதான குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து. தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதால் குண்டர் சட்டத்தில் அடைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். கடலூர் மாவட்டம் பின்னாடம் அருகே இறையூரில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு செயல்பட தொடங்கிய சர்க்கரை ஆலை. விவசாயிகள் மகிழ்ச்சி. வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 1500 கனஅடி தண்ணீர் திறப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் குவிந்த வெளிநாட்டு பறவைகள். குளிர்காலம் என்பதால் வருகை அதிகரிப்பு. தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயல் பதவியேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 1 லட்சம் ரூபாயை நெருங்கும் ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 99,680 ரூபாய்க்கு விற்பனை.
மாநிலங்களுக்கு வழங்கப்படும் 100 நாள் வேலை திட்ட நிதியை 60 விழுக்காடாக குறைக்க மத்திய அரசு திட்டம். 10 விழுக்காட்டிற்கு பதில் 40 விழுக்காடாக நிதி பங்களிப்பு உயர்வால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் சுமை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூண் அல்ல என்று கோவில் நிர்வாகம் வாதம். இரவில் ஆலோசனை நடத்த விளக்கு ஏற்றுவதற்காக சமணர்கள் அமைத்த தூண் என்றும் விளக்கு. ஹஜ் இல்லத்திற்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை பன்னாட்டு விமான நிலையம் அருகே அமைய உள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஆயத்தமாகும் அதிமுக. விருப்ப மனு விநியோகம் சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தொடங்கியது. சட்டமன்ற தேர்தலுக்கான தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம். மேலும் 2 அமைச்சர்கள் இணை பொறுப்பாளர்களாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பாஜக வெல்லக்கூடிய 50 தொகுதிகளின் பட்டியலை அமித்ஷாவிடம் நைனா நாகேந்திரன் வழங்கியதாக தகவல். சென்னையில் 4 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்பு. கூட்ஸ் ரயில் போல அப்டேட் இல்லாமல் இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அதிமுகவை இன்ஜின் இல்லாத வண்டி என்று விமர்சித்ததற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. இவர் ஒன்றும் பார்த்தா கூட்ஸ் ட்ரெயினர் இருக்காரு. இவருக்கு வந்து ஒரு அப் டு டேட்டா இல்லைன்றது தான் வந்து ஒரு உதயநிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நேரத்தில் சொல்கிறேன் ஆளு. தன்னை துரோகி என்று கூறும் அன்புமணி மனசாட்சி இல்லாதவர் என்று ஜி.கே. மணி சாடல். ராமதாசோடு இணைந்து செயல்பட தயாராக இருந்தால் கட்சியை விட்டு விலகவும் தயார் என்று அறிவிப்பு. மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்றா சேர்றாங்கன்னு சொன்னால் யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில் போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன். கூட்டம் முடிந்ததும் சொந்த செலவில் சுத்தம் செய்து தர வேண்டும். பெருந்துறை அருகே விஜய் பரப்புரை நடத்த இடம் வழங்கிய இந்து சமய அறநிலைத்துறை நிபந்தனை. தாவேக தலைவர் விஜயை முதலமைச்சராக்குவதை இலக்கு என்று தாவேக ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் பேச்சு. 234 தொகுதிகளிலும் தாவேக வெல்லும் என்றும் உறுதி. எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் பணியாற்றி வருகிறோம். வெற்றி என்பது மிக விரைவிலே இருக்கிறது. 2026 என்பது 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம், வெற்றிக்கணையை உருவாக்குவோம். அதுதான் நம்முடைய லட்சிய பயணமாக. ஆடத்தை ஒப்படைப்போம், அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்ப்போம். ஜனவரி 9 கடலூரில் தேமுதிக மாநாடு. அனைவரும் தவறாது கலந்து கொள்ள பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு. நேற்று டெல்லியில் நடத்திய போராட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக சர்ச்சை முழக்கம் என்று குற்றச்சாட்டு. ராகுல் காந்தி, சோனியா காந்தி மன்னிப்பு கோரி பாஜக எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் அமளியில் ஈடுபட்டதால் முடங்கிய நாடாளுமன்றம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீதான குண்டர் தடுப்பு சட்டம் ரத்து. தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதால் குண்டர் சட்டத்தில் அடைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். கடலூர் மாவட்டம் பின்னாடம் அருகே இறையூரில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு செயல்பட தொடங்கிய சர்க்கரை ஆலை. விவசாயிகள் மகிழ்ச்சி. வைகை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 1500 கனஅடி தண்ணீர் திறப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் குவிந்த வெளிநாட்டு பறவைகள். குளிர்காலம் என்பதால் வருகை அதிகரிப்பு. தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயல் பதவியேற்பு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 1 லட்சம் ரூபாயை நெருங்கும் ஆபரண தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 99,680 ரூபாய்க்கு விற்பனை.